கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வாரத்தில் நிஃப்டி ஸ்பாட் பேசுகிறது எல்லாமே ஸ்பாட் தான். நிஃப்டி ஸ்பாட் ஓப்பன் ஆகி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அது வரைக்கும் மார்க்கெட் மேலேயே போச்சு. தேர்ஸ்டே ஒரு செல் ஆஃப் இருந்தது அண்ட் ஃப்ரைடே அகெயின் ஒரு செல் ஆஃப் இருந்தது. பட் க்ளோசிங் வந்து கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓவராலாக நம்ம இப்போ பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ இன்சைட் டே ஃபார்மேஷன் ஆன் அ வீக்லி டேட்டா. வீக்லியில் பார்க்கும்போது இன்சைட் டே ஃபார்மேஷனில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் அட் அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து வெட்னஸ்டே ஹையை விட மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது டெஃபினட்டாக. ஸோ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம லெவல்ஸை பார்த்துருவோம். பட் ஸ்டார்டிங் மண்டேலேருந்து பார்க்கும்போது வெட்னஸ்டே வரைக்கும் புல்லிஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல் ஆஃபாக இருந்தாலும் பெரிய மேஜர் இம்பேக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது நிஃப்டி பொறுத்தளவுக்கு. அண்ட் இன்சைட் டேன்றதும் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் ஃபார் அ புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ லெவல்ஸை பார்க்கும்போது நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,741. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு பை மோடில் இப்போதைக்கு இருக்குது. அண்டு இந்த பை மோடில் இருக்கிறது 24,741 க்ளோஸ் ஆகிருக்கு. 24,600 ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். இப்போதைக்கு 24,600 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் அப்சைட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு 25,050 and 25,400 there is a huge probability. அப்போது 25,050க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் 25,400 there is a probability. அட் த சேம் டைம் வீக் எங்கே ஆகும் அப்படின்னும் போது 24,400க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வீக்னஸ் இருக்கும். 24,200 to 24,000 வரைக்கும் there is a probability. பட் ஓவராலாக க்ளோஸ் பேசிஸில் பார்க்கும்போது நிஃப்டி இஸ் இன் அ புல் மோட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், பை மோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி ட்ரேட் ஆகுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இது எல்லாமே வந்து சார்ட் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பொசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நிஃப்டி இப்போ பார்த்தாச்சு. அண்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு 54,114 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பை மோடில் தான் இருக்குது. 53,900 ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். 53,900 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். எக்ஸ்பெக்டட் அப்சைட் 54,450 அண்ட் 55,000 அது வரைக்குமே உங்களுக்கு தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி. 54,450க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது 55,000க்கு போகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. வீக் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வீக் எந்த லெவலில் ஆகும் அப்படின்னா 53,500க்கு கீழே மார்க்கெட் வீக்காக இருக்கும் பேங்க் நிஃப்டி. எக்ஸ்பெக்டட் டவுன் சைட் இஸ் 53,000 அண்ட் 52,500. இதுவுமே வந்து பை மோடில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி ட்ரேட் ஆகுறதுன்னு பார்ப்போம். நிஃப்டி ஐடி அடுத்தது பார்க்குறது நிஃப்டி ஐடி டெஃபினட்டாக வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு மொமெண்டமை வந்து ஒரு டைட் பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கு காரணமே வந்து நிஃப்டி ஐடி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆன் வீக்லி பேசிஸில் செல்லிங்கில் இருக்கிறது தான் ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்கிறது 34,635. நிஃப்டி ஐடி இஸ் இன் செல் மோடில் இருக்குது. செல் மோடில் இருந்தாலே நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்தாலே செல்லிங் வரத்துக்கு தெர் இஸ் a huge probability. அப்போது 34,635 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன் பிட்வீன் 34,635 to 35,350 வர்ற வரைக்குமே நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எக்ஸ்பெக்டட் டவுன் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34,350 அண்ட் 33,800க்கு தெர் இஸ் a huge probability. ஸோ நிஃப்டி ஐடி பொறுத்தளவுக்கு பை ஆகணும் அப்படின்னா 36,500க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் நிஃப்டி ஐடி பை ஆகும். எக்ஸ்பெக்டட் அப்சைட் மொமெண்டம் 37,300 அண்ட் 37,850. இது ஓவராலாக ஒரு ஸ்ப்ரெட்டு. பட் இப்போ பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இஸ் லுக்கிங் புல்லிஷ், பட் நிஃப்டி ஐடி இஸ் லுக்கிங் பேரிஷ். எப்படி ட்ரேட் ஆகுதுன்றது பார்க்கும்போது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீக்கில். இப்போது லாஸ்ட் வீக் பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் இருந்து அண்டு ஒரு அன்சர்டனிட்டி மாதிரியெல்லாம் இருந்து அண்டு ஒரு
ஒரு பெரிய ஒரு ஒரு வொலட்டிலிட்டி இருந்த ஏரியாலையும் இண்டைசஸ் எது ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோ வந்து வெரி வெரி புல்லிஷ், நிஃப்டி ஆட்டோ வெரி வெரி புல்லிஷ் அண்ட் நிஃப்டி மெட்டலும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக்கே. ஸோ இந்த ரெண்டு இண்டைசஸும் பார்த்தீங்கன்னா நல்லா போய் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு ஆன் வீக்லி பேசிஸ். நான் எப்போவுமே வீக்லி பேசிஸ் தான் சொல்கிறேன் இந்த இண்டைசஸ் பொறுத்தளவு. ஸோ நிஃப்டி ஆட்டோ அண்ட் நிஃப்டி மெட்டலில் டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதில் இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் அண்ட் ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு தெர் இஸ் a ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. வென் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும்போது டெஃபினட்டாக இதுவும் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவிலே நிஃப்டி ஆட்டோ பொறுத்தளவு நம்ம பஜாஜ் ஆட்டோலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நிஃப்டி மெட்டலில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை இந்த வாரம் பார்ப்போம். எஃப்ஐஐ டிஏ ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் பொறுத்தளவு மண்டேலேருந்து ஃப்ரைடே ஆன் டே பை டே வந்து செல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலி நெட் வந்து செல் பொசிஷனில் தான் இருக்குது. செல் பொசிஷன் போது 5661 கோடிக்கு 5666 கோடிக்கு வந்து செல் பண்ணி பொசிஷன் வச்சுருக்காங்க. நெட் பொசிஷன் வந்து செல்லிங்கில் இருக்குது எஃப்ஐ. டிஐயை பொறுத்தளவு மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக அவங்க பை பண்ணியிருக்காங்க. நெட் பை வந்து 13,449 கோடி. இது யூஸ்வலாக நம்ம வந்து எவ்ரி வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்கிறேன். எஃப்ஐ வந்து என்ன செல் பண்ணுறாங்களோ அதை டபுள் ட்ரிப்பிளில் தான் வந்து டிஐஐ வாங்கிட்டு இருக்காங்கன்றது நான் எல்லா வீடியோஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு வரேன். அதான் மார்க்கெட் இன் எனி சினாரியோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றதையும் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே வரேன். பிகாஸ் ஆஃப் த டிஐஐ பையிங் வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வென் கம்பேர்ட் டு எஃப்ஐஐன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம மார்க்கெட்டுக்கு. அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார் அவர் நியூஸ் கஃபே வியூவர்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக் ஐடியா வந்து எவ்ரி வீக்கில் ஒன்று கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கும்போது ஸ்வீட் ஸ்விங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஜேடிஇகேடி அப்படின்றது ஒரு ஸ்டாக்கோட நேம். இட்ஸ் ஆட்டோ காம்பனன்ட் செக்டர். அதாவது ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா இருக்குது, ஆட்டோ காம்பனன்ட் செக்டரும் வந்து நல்லாவே இருக்குன்ற மாதிரி தான் வந்து வியூ இருக்குது. இப்போது நம்ம இதே வந்து இப்போது டேரிஃப் வந்து நமக்கு இம்போஸ் பண்ணும்போது ட்ரம்ப் டேரிஃப் இம்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் அடிபடுன்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணோம். ஆட்டோ செக்டர் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் செக்டர் ரொம்பவே அடிவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். பட் நம்மளோட கவர்மெண்ட் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து உங்களுக்கு ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜிஎஸ்டி வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்மால் கார்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸ்மால் கார்ஸ்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வர காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோ வந்து இந்த நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஜிஎஸ்டியால் ஒரு புது பூஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஜேடிஇகேடி ஆட்டோ காம்போனன்ட் செக்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குற ஸ்டாக் எக்ஸ்க்ளூசிவ் ஐடியா. இது வந்து இட்ஸ் நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன், நாலேஜ் பர்பஸ் தான். நான் அகைன் சொல்கிறேன், இது சார்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். பிகாஸ் ஐ ஆம் த சார்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதால சார்ட்டை நல்லா ரீட் பண்ணிவிட்டு வால்யூம் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கால் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குறேன்றதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதையெல்லாம் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அக்குமுலேட் இன் பிட்வீன் 159, க்ளோஸ் ஆகிருக்கிறது 159, அக்குமுலேட் இன் பிட்வீன் 159 to 142. எக்ஸ்பெக்டட் அப்சைட் பொட்டன்ஷியல் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 172 to 190க்கு மூவ் ஆகிறது தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. ஏன் அப்படின்னும் போது வீக்லி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது, வீக்லி ஹையர் லோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து எவ்ரி வீக் வந்து ஹையர் ஹை போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் எவ்ரி வீக் ஹையர் ஹை போயிட்டே இருக்கும்போது அந்த புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது ஹையர் ஹை போகும்போது கூடவே வால்யூமும் உங்களுக்கு வந்து ஆட் ஆச்சுன்னா, நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஆர்எஸ்ஐ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட வச்சுருந்தாலும் மேக்டி அண்ட் வால்யூம் இதெல்லாம் மேட்ச் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு வரேன். ஸோ எஸ்பெஷலி இந்த ஜேடிஇகேடி பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து ஹியூஜ் வால்யூம், அதாவது ஹியூஜ் வால்யூம் வந்து போன வாரத்தில் வந்து நல்லாவே சார்ட்டில் தெரியுது. சார்ட்டில் தெரிஞ்சு இது நல்லாவே மூவ் ஆகிருக்கு 159க்கு. அதுக்கு முன்னாடி இது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அரௌண்ட் 120 to 130 ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ 159 வந்திருக்கு. தெர் இஸ் a ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் அப் ட்ரெண்ட் அப்படின்றதால தான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக் ஐடியா வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
தென் அடுத்து ஜென்ரலாக வந்து ஒரு மீடியம் டேர்ம் இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜென்ரலாக பேங்கிங் ஸ்டாக்ஸில் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும். ஸோ அதில் வந்து PSU பேங்க்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கனரா பேங்க்கில் டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்படின்ற கொஷின் இருக்கும், ஏன்னு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து இந்த 3 பேங்க்ஸ்லேயும் வந்து FIIயோட ஸ்டேக்கை வந்து லாஸ்ட் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ FIIயோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த மொமெண்டம் வந்து டெஃபினட்டாக அடுத்த 2 குவார்ட்டரில் ஒரு விசிபிளாக நம்மளுக்கு தெரியும். அது வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஒரே இடத்துல நம்ம வாங்கக்கூடாது. நான் லாஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லியிருக்கேன். நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ வால்டாலிட்டி இருந்திருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்திருக்குன்றதுலாம் நீங்கள் சார்ட்டில் பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க எந்த இடத்துல வாங்கியிருப்பாங்கன்றதை நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த இடத்தெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த 3 ஸ்டாக்கையும் வந்து டவுன் சைடில் வரும்போது கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து there is a huge probability to make a decent returns அப்படின்ற மாதிரி இந்த பேங்கிங் செக்டரில் ஒரு 3 ஏரியா சொல்லியிருக்கேன். அண்டு நம்ம முதலே பார்த்த மாதிரி இண்டைசஸ் பொறுத்தளவுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் இன் ஃபோக்கஸ்ன்றது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் அலுமினியம் வந்து ஃபேபுலஸ் மூமெண்ட், பாட்டம்லேருந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு. ஸோ அரவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 rupees 80 rupeesலேயே வந்து நிறைய வந்து நம்ம வந்து கிளைண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ நேஷ்னல் அலுமினியம் அண்டு டாடா ஸ்டீல், NMDC இந்த 3 கவுண்டரையும் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 3 கவுண்டர் வந்து இன் எனி சினாரியோ மார்க்கெட் விழும்போது கொஞ்சம் கீழே விழுந்தால் டெஃபினட்டாக இதை அக்குமுலேட் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மீடியம் டேர்ம் டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு there is a huge probability. ஸோ இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்குங்க. ஐ திங்க் இந்த வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.